பண்ணிட்டுனா மண்டை காஞ்சி போச்சு. நேற்று ஈரோடு போகணும் ஒரு சொல்லியிருப்போம். ஈரோடு வச்சுங்களா கொலுசு எடுக்கலான்னு போனேன். கொலுசு எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை. பெரிய கடைக்கு தான் போனோம். நாங்களும் ஒரு 3 கடைக்கு ஏறி ஏறி இறங்கணும். நைட் ஆயிடுச்சு. கூட்டிட்டு போனோம். இங்க 6 மணிக்கு கூட்டிட்டு போனா வெள்ளியோட விலை ஏறுமா இறங்குமா? வெள்ளி வாங்கலாமா வேண்டாமா? வேண்டாமா? கொஞ்சம் நல்ல டிஷ்ஷை எங்க கிடைக்குன்னு சொல்லுங்க. மம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். வேலை பரபரப்பா ஆரம்பிச்சிட்டியா? ஆமா கண்ணு. புதன்கிழமை இன்னைக்கு என்ன கறியா? கறி அடுக்கல கண்ணு. கறி கடை பக்கத்துல இருந்தாலும் ஓடி போயிடுது. கறி கடை நீ ஒரு போன் பண்ணிட்டீங்கன்னா நான் வரும்போது எடுத்துட்டு வருவல்ல. 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஆமா கண்ணே, வேலை டைம் கறி குழம்பு வச்சு சாப்பிடணும். சாப்பிட முடியாது கண்ணே. நிம்மதியா சாப்பிட முடியாது. சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது செஞ்சு இந்த 12 மணிக்கு 1 மணிக்கு தின்னாலுமே திருப்தியா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி போகுது. அதான் இல்லை கண்ணு, வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் குழம்பு வச்சு கீரை மிளகு கழிக்கிற வேணும். இந்த சந்தையில கட்டிப்பு 5 ரூபாய்க்கு போச்சுக்கண்ணு. பொறிச்சு வச்சு நல்லா இருக்குது. ஒரு பெருசாக தான் இருக்குது. கீரை வளைக்கிறாங்கண்ணு. முதல்ல புண்ணாதான் இருக்குது. கீரை மிளகு கழிக்கிற வளைக்கலான்ட்டு. நீ கடலக்காய் காட்டின்னு கடலக்காய் போட கோயில் பார்க்க நீ சீக்கிரம் வித்து போச்சு. எவ்வளவு கடலக்காய்? படி 25 ரூபா தான் கண்ணு. பரவாயில்ல, பெரிய படி. இந்த படி அவ்வளவுதான் எடுத்துக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. மாமல்ல 25 ரூபாயாமா? அன்னைக்கு 2 படி வளர்ந்தேன். சரின்னு வறுத்துட்டேன். சரி உனக்கு வாங்கிட்டு வரலன்னு போனா அன்னைக்கு நேரமா வித்து போச்சு. நீ கோயில் பக்கம் கடையிலே இன்னைக்கு இல்லை, என்னன்னு தெரியல. கோயில் பக்கம் விரிச்சோடி இன்னைக்கு இருந்தது. சரி பாலும் மோர் மட்டும் வாங்கிட்டு காயெல்லாம் ஊட்டியது. சரி வெண்டைக்காய் குழம்பு வச்சு கீரை வணக்கி விட்டுறலான்ட்டு ஐடியா. இன்னைக்கு சோம்பல் தான். இது லெமன் சோறு தாளிக்கான ஐடியா இருந்தேன். செய்யலான்னு தான் இருந்தேன். அப்புறம் கீரையெல்லாம் வீணா போயிருங்கண்ணே. அதுக்கோசரம் சரி கீரை வணக்கி குழம்பு தூள் விட்டு வச்சு விட்டுலாம் போ அப்படின்னு ஐடியா பண்ணிட்டுனா மண்டை காஞ்சி போச்சு. நேற்று ஈரோடு போகணும் ஒரு சொல்லியிருப்போம். ஈரோடு கொலுசு எடுக்கலாம் போகலான்ட்டு இது விட்டு போச்சுங்களா. கொலுசு எடுக்கலான்னு போனேன். கொலுசு எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை. பெரிய கடைக்கு தான் போனோம். எனக்கு பிடிச்ச டிசைனே இல்லை. சரி வேண்டாம் போட்டு கேட்குறேன்னு சொல்லுமா. நான் கேட்கறதே இன்னும் இதே டிசைன் தாங்கண்ணே. இந்த மாதிரி எடுத்துக்கமா தாங்கும். இதில் வந்து நான் டிசைன் கேட்குறேன். டிசைன் இதுலேயே டிசைன் இந்த ஃபோனில் பார்த்த டிசைன் ஏகப்பட்டது இருக்குது. இதே மொத்தம் கொஞ்சம் டிசைனாக பார்க்குறேன். டிசைனே கிடைக்கல. காட்டுறதுல முத்து வச்ச மாதிரி இந்த மாதிரி நான் போடுற மாதிரி வேணும். கிடைக்கல. போங்கப்பான்னுட்டு தம்பி நம்ம கடையில் தெரிஞ்சுவீங்க. சரி அம்மா உங்களுக்கு ஒட்ட வச்சு தரேன். சரி ஒட்ட வச்சு கொடுப்பேன். மவராசனா போயின்னு இது ஒட்ட வச்சு வேணுன்ட்டு சும்மா தான் எங்களுக்கு கடையில் ஒட்ட வச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு சும்மா தான் ஒட்ட வச்சு கொடுத்தாங்க. லலிதா கடைக்கு நாங்க அந்த சீட்டெல்லாம் போடுறதுனால லலிதா கடையில் அது ரொம்ப பழக்கமாகி போச்சு. சீட்டு போடுறதுனால ரொம்ப பழகிட்டு. அப்படி ஒரு தம்பி உங்களுக்கு ஒட்ட வச்சு கொடுக்குறோமா நாங்கள் ரொம்ப சந்தோஷங்கள்னே ஒட்ட வச்சு காலில் போட்டு அவங்களே சொன்னேன். சரி இந்த வேறு கடைக்கு தான் போய் பாருங்கம்மா உங்களுக்கு பிடிச்சா எடுனாங்க. நாங்களும் ஒரு 3 கடைக்கு ஏறி ஏறி இறங்கணும். நைட் ஆயிடுச்சு. கூட்டிகிட்டு போனோம். இங்கே 6 மணிக்கு கூட்டிகிட்டு போனால் பகல்ல போனாதான் அவங்க எடுத்து கொடுக்குறது. சனிக்கிழமை போலாம். சனிக்கிழமை மதியானம் போறோம். நீ விடிய விடிய கூட பாரு. அவ்வளவுதான். அவங்களால வெள்ளி விலை ஏறுமா இறங்குமானே தெரியல. அதுவும் குழப்ப. நீ வாங்குற 1/4 கிலோ வெள்ளிக்கு திடீர்னு வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவ? இறங்குறதா வாய்ப்பு இல்லை. இதே டிசைன் தாங்க. இன்னும் கொஞ்சம் மொத்தம் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தது. 57,000 சில்லற சொன்னாங்க. அப்புறமேட்டு சரி உங்களுக்கு டேஸ்ட் இல்லை அது இல்லை இதெல்லாம் குறைச்சி தரேன்ட்டு 46,000 என்னமோ விலை சொல்லி முடிச்சிட்டோம். அப்புறம் தீபனே அம்மா எதுக்குமா போட்டதையே மறுபடியும் போடுற. இதே தாங்க கொஞ்சம் பெருசு. இன்னும் கொஞ்சம் அவங்க உங்களுக்கு இதாம்மா லைக்கி இதுதான் நல்லா லைஃப் தாங்குனாங்க. வேணா இதே இப்போ 4 வருஷம் ஆச்சு. புவனேஷ் கல்யாணத்தில் எடுத்து போட்டேன். இப்போதான் விட்டுருக்குதுன்னா ஒட்டை வச்சுட்டு வந்து போட்டிருக்கிறேன். அதெல்லாம் சரி. இப்ப வெள்ளிலாம் ஏகப்பட்ட விலைக்கு விற்கிது. வெள்ளி தங்கலாம் வெள்ளி இறங்கிட்டு இருக்குமா. வெள்ளி வந்து 450 ரூபா கிராம் இருந்துச்சு. இப்ப 240 ரூபாய்க்கு ஆயிருச்சு. 45 ரூபா. வெள்ளி வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. தங்கமும் குறைஞ்சிட்டுதான் இருக்கு. சரி பாப்போம். இன்னும் கொஞ்சம் நீ வெள்ளியில 50,000 ரூபாய் போடுறதுக்கு அது தங்கத்துல போட்டீங்கன்னா உனக்கு லாபம். வெள்ளியை விட தங்கம் தான் உனக்கு எப்பயுமே லாபம் தரும். லாபம் தான். சும்மா நம்ம தங்கத்துக்கே நம்ம ஆசைப்பட முடியாதுதான். வெள்ளி என்னதான் நீ இதுல ஒரு 1/4 கிலோ வாங்குறதுக்கு அதுல 1 கிராம் 2 கிராம் வாங்கி வச்சினாலுமே உனக்கு அதை நீ விற்கும் போதோ இல்ல வேற ஏதோ பண்ணும் போதோ. சரி நீ சொல்றதே எனக்கு ஐடியா புரியுது. தங்கத்தை வந்து காலில் போட முடியுமா? போட முடியும். கொலுசு தான் காலில் போட முடியும். கொலுசு விதமா போட்டு போகலாம் ஆசையா இருக்குது. ஆப்பு மாதிரி எடுத்து போட காலு கடக்குங்கன்னு இது 11,000க்கு எடுத்தேன்.
இப்போ இது விலை கட்ட பத்தியா 30,000க்கு போனாங்கல்ல, ஆமா 11,000 நம்ம எடுக்கும் போது அதுதான் இப்படி நம்ம இப்படி எடுத்து போட்டுக்காண்டு. சரி, வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க, வெள்ளியோட விலை ஏறுமா இறங்குமா? வெள்ளி வாங்கலாமா வேண்டாமா? கொஞ்சம் நல்ல டிசைனை எங்க கிடைக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? நான் போடுற வயசுக்கு தகுந்த மாதிரி வேணும். இந்த மாதிரியே இதுலயே கொஞ்சம் டிசைனா கேட்கறேன், சலங்கு இல்லாத கேட்கறேன். நீங்க நவக்கடக்காரங்க நம்ம வீடியோ பாக்குறீங்களா இருந்தா இங்க வாங்கமான்னு கூப்பிடுங்க, நாங்க வரோம். எங்களுக்கு நீங்க கொடுக்குற காசுக்கே கொடுங்க, டிசைன் மட்டும் காட்டுங்க, கொஞ்சம் செய்களும் சேதாரம் விட்டு கொடுங்க. வேற உங்களுக்கு ஒண்ணுமே நாங்க கேட்கல, டிசைன் மட்டும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காட்டுங்க. சரிம்மா, இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பாப்போமா? சரி சாமி. எல்லாமே தயாராமா? தயாரிக்கணே. அப்படியே வெண்டைக்காய் குழம்புக்கு மட்டும் என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். வெண்டைக்காய் சின்ன வெங்காயம், தக்காளி கண்ணு, அவ்வளவுதான். அவ்வளோதான் கண்ணு. 1 கிலோ வெண்டைக்காய், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளியா. இது குழம்புக்கு. இது வந்து கீரைக்கண்ணு, பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணுங்க. பெரிய வெங்காயம் 4, தக்காளி 1. கீரைக்குது, நல்ல தக்காளி கீரைக்கு 2 எடுத்து வச்சுட்டோம்னா பல வேலையாகும். அதான் புது அடுப்பு ஒன்று வாங்கியிருக்கேன், இதுல வேண்டியதானே? எப்படிமா செட் ஆயிடுச்சா? செட் ஆயிடுச்சு, பழகிட்டா. டீ அதை தான் வச்சேன். ஸோ ஆல்ரெடி அம்மா கிட்ட வந்து என்னுடைய வீ கார்டு கொடுத்துருந்தேன். ஸோ அது எனக்கு தேவைங்கிறதுனால இப்போ அம்மாவுக்கு வந்து அதை நான் எடுத்துக்கிட்டு அம்மாவுக்கு புதுசு வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வாங்கினது வந்து பிஜிஎன். இது வந்து 2,500 ரூபா, 2,500 ரூபாயிலேருந்து 2,600 ரூபாக்குள்ள வரும். 1,800 வாட்ஸ். இது நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்கு. நல்லா சீக்கிரம் வேலையாகுதா? சீக்கிரம் ஆகுது, பரவாயில்லையா இருக்குது. டீ அதில் தான் வச்சேன். இப்போ 2 வைக்கிறதுனால சரி அந்த அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதுலயே இது பண்ணுமா, இதுதான் உனக்கு வந்து எக்கனாமிக்கலா சேஃப் ஆகும். இப்போ கேஸ்லாம் வச்சுக்கவேன், உனக்கு காசு கொஞ்சம் அதிகமா இருக்கும். கரண்ட் பில்லா இருந்தா உனக்கு கரண்ட் பில் தான் அதிகமாகுதுமா. அன்னைக்கு அண்ணி சொல்ல அப்படியே அவ்வளவுலாம் வராது. கரண்ட் பில் 4,000 ரூபாய் கட்டணுமா, அதுக்கு 4 சிலிண்டரே வாங்கியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் அண்ணி. சமையல் நீ உனக்கு எது கம்ஃபர்டபுளா அதெல்லாம் செய்யுமா? எனக்கு 2 பேர் டக்குனு சொல்லி பார்த்தேன். சரி, ஓகே. சாப்பாடு வச்சிட்டியா? உடனே ஆயிரும். நீ கேஸ் அடுப்பை விட இதுல டக்கு டக்குன்னு ஆயிருமா? இல்ல இல்ல, உனக்கு அப்படி தோணுது. ரெண்டும் ஒரே அளவு. நீ வேகமா வச்சிட்டீங்கன்னா, ஃபுல் ஸ்பீட் வச்சிட்டீங்கன்னா உனக்கு இதாயிரும். ஸோ நீங்க இந்த பிஜிஎனோடைய இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து வியூ ப்ராடக்ட்ல இருக்கும். ஸோ நீங்க அதில் வாங்கிக்கலாம். நல்ல சூப்பரா இருக்கு. ஏன்னா ஐயோ பிஜிஎன் வந்துட்டு ஆல்ரெடி அடுப்புமே பிஜிஎன் தான். ஸோ அதனால இது வாங்கியாச்சு. இது வந்து ஆமா, இது வந்து எக்கனாமிக்கலா ஒரு நல்ல பிராண்டு. இப்போ என்ன குழம்பு வைக்க போறது தெரியுமா? கடுகு எண்ணெய். கடுகுல சமைக்கலாமான்னு நீங்க சொல்லுங்க. நமக்கு விளம்பரத்துக்கு வந்ததுனால எண்ணெய் இருக்குது. நான் இன்னைக்கு எண்ணெய் கடைக்கு போன கேட்டேன் தம்பிக்கிட்ட. நம்ம நாட்டுல புழங்குறதுமா வேற ஊர்ல புழங்குறாங்க, சரி கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. நார்த் இந்தியா சைட்லாம் ஃபுல்லா கடுகு எண்ணெய் தான் ஊத்துவாங்க. இது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும், ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும். அதான் கசப்படிக்கிற மாதிரி வருது. என்ன ஊத்தலாமா? வேணா ஒரு இது பண்ணிடுறாரு, குழம்பு ஃபுல்லா இதாகி போகுது. எனக்கு அதான் பயமா இருக்கு, என்ன பண்றது? வேற யாராவது யூஸ் பண்றவங்க ஏதாவது கொடுத்துடலாம். இல்ல கொஞ்சம் ஊத்தி அதை வேற குழம்பு இப்ப வேஸ்ட் ஆயிர போதுமா? ஏன்னா இந்த இடம் யூஸ் பண்றதே இல்ல, கலரே எனக்கு பிடிக்கல, வெறும் மஞ்சள் கொஞ்சம் மாதிரி இருக்குங்க. அது என்ன யூஸ் பண்ண எதுக்கு ஆகும் நீங்க சொல்லுங்க. தீபம் இது போடலாமா என்னன்னு தெரியும், தெரிஞ்ச சொல்லுங்க. அப்புறம் வேணாம்னா தெய்வத்துக்கு கூட போட முடியுது, தெய்வத்துக்கு கூட வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் குழம்புலாம் புளிக்குழம்புலாம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 5 வெந்தயம் போட்டுக்கலாம், வாசனை நல்லா இருக்கும். வெந்தயம் போட்டோம்னா வாசனை நல்லா இருக்கும். நல்லா செவந்துருச்சு, அதுக்கு வேக வச்சுக்கோம். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வீடியோ எடுத்து நான் என் சமையல்லாம் கத்துக்கிட்டேன் ஐயா. கத்துக்கிட்டே சமைக்கிறாரு. பார்த்து பார்த்து ட்ரெயின் உங்களுக்கு வந்துருச்சு. வெங்காயம் வணங்கிருச்சு, இப்ப தக்காளி சேர்த்து வணக்கிட்டு அப்படியே அடுப்பை மாட்டி வச்சுட்டு கீரை வணக்கிட்டு எடுக்கலாம். அதுக்குதான் ஐடியா. தக்காளி வெங்காயம் நல்லா இப்படி வணங்கி வந்தோம். நல்லா வணங்கி விட்டு இப்ப நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். என் குழம்பு எல்லாமே சிம்பிளா டக்கு டக்குன்னு செய்யற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேலையில எப்பதான் இப்படிதான் செய்யறீங்க அப்படின்னீங்க. நான் என்ன பண்றோம், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதாவது இப்படிதான் செய்வேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா அந்த வளவளப்பு போற வரை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த வளவளப்புலாம் சுண்ண மாதிரி தான் புளி ஊற்றணும். புளி வளவத்தூள்லாம் அதனால கொஞ்சம் நேரம் இது வளர்ந்துக்கணும். அந்த வளவளப்பழம் போயிடுச்சு. புளி ஊற்றிக்கலாம் பாருங்க. வளவளப்பு சுத்தமாவே இல்லை, அது எந்த வாசம் வராது கண்ணு. இங்க பாருங்க வளவளப்பழம் நல்லா போயிடுச்சு. இப்ப புளி ஊற்றிக்கலாம். அது இந்த சில்வர் வாரசடிக்காண்டி இப்படி அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன் இந்த வாரசடில இந்த மாதிரி ஆகாது? புளி ஒரு சின்ன சைஸு, சின்ன எலுமிச்சை சைஸை ஊற வச்சேன். அதெல்லாம் தண்ணியாட்டு கரைச்சிக்கிட்டேன். தண்ணியாக புளிப்புலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்காங்க. கொஞ்சம் புளி நிறைய சேர்த்தீங்க, ஒருத்தர் புளி கம்மியாக சேர்த்தீங்க. அது உங்களுக்கு லெவலுக்கு பார்த்து ஊற்றிக்காங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள். அது சாம்பார் தூள் இது நம்ம வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள். இது ஒரு ஸ்பூன். ஸ்பூன் இது நிறைய நினைச்சுக்காதீங்க, இல்லை அரை ஸ்பூன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். கொஞ்சம் காய் வேட்டும், கொஞ்சம் தேங்காய் அரைச்சுதான் குழம்பு ரெடி கேட்கும். ஓகே, இப்போ நல்லா கொதிக்கணும். இந்த அடுப்புல கீரை வணக்கி விட்டுறேன். ஓகேமா. கீரை வெந்துக்கிட்டு இருக்குது. வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்துற, வேற எதுவுமே போடல. வெறும் தேங்காய் மட்டும் போதும். ஏன்னா சாம்பார் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டேன். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு ஊற்றி ஒரு கொதி விட்டோம்னா குழம்பு ரெடி. புளி கொஞ்சம் சேர்த்து ஒரு புளி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். அது 2 தக்காளி போட்டு கொஞ்சம் ரசம், கீரை பொரியல், வெண்டைக்காய் குழம்பு. இன்னைக்கு நம்ம ஊரில் இவ்வளோ தான் சமையல். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு தேங்காய் மட்டும் அரைச்சிட்டேன். இதை அப்படி ஊற்றிக்கலாம். இது கொதிச்சா குழம்பு தயாரிக்கணும் சாமி. அவ்வளோதான், சிம்பிளான டக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணி கலக்கி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் குழம்பு தான். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிம்மா, வேலை கிளம்பியாச்சாம்மா? பாய் பாய் பாய். see you. சாயங்காலம் சந்திப்போம். கைஸ், இங்க பாருங்க, சுட சுட வெண்டைக்காய் குழம்பு, சாதம், முளத்தக்காளி கீரை. ஸோ வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அம்மா வேலைக்கு வந்துட்டாங்க.